கிருஷ்ண ஜெயந்தி வந்தாச்சு. பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் எப்பவுமே வீட்டில் தாங்க செய்வோம். இன்றைக்கி நான் எள் உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். எள் 100 கிராம், வெல்லம் 50 கிராம், ஏலக்காய் 2, கொஞ்சமாக நெய். இந்த எள்ளை பாத்திரத்தில் கொட்டி நல்லா தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கருப்பு எள்ளு தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை எள்ளை விட. இந்த ஊற வச்சு தான் 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். எள்ளு இப்போது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுக்கணும். நல்லா பரவலாக பரப்பி நல்லா காய வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா தேய்ச்சி விட்டோன்னா இந்த தோலெல்லாம் நல்லா வந்துடும். தோலெல்லாம் வந்து கொஞ்சம் கசக்கும், அதை எடுத்துடலாம். இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை முதல்ல இதை மாதிரி நல்லா வெடியணும் எள். வறுத்த எள்ளை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுத்த எள்ளை முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். எள்ளை இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதோட எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் ஸ்வீட் எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் கலந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதை சின்ன சின்ன பாலாக திரட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எள் உருண்டை ரெடி. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு படைச்சிடலாமா?